இன்றைக்கு இந்த நாளிலே நான் உங்களுக்கு எதையும் நான் சொல்லும்படியாக கொண்டு வரல. அதே சமயத்தில் எதையும் சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால் நான் பிரசங்கம் செய்தியெல்லாம் நான் கொண்டு கடந்த வாரமும் என்னுடைய பலவீனத்தினால நான் செய்தி கொடுக்கவில்லை. நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் எனக்கு கிருபையாக எனக்கு பலன் தந்தார், சுகம் தந்தார். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நிற்கும்படி எனக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ண போகிறதில்லை. ஏனென்றால் இன்றைக்கு நிறைய நிகழ்வுகள் இருக்கிறதுனால செய்திகள் கொடுக்கும்படியாக ஆயத்தமாக நம்ம மத்தியிலே அன்பான சகோதரர் ஈஸ்டர் ராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் நம்ம சபைக்கு பலமுறை வந்திருக்கிறார்கள். நம்முடைய தலைமை சபையில் புரசேவாக்கம் அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபை தலைமை சபையில் பாஸ்டர் சுந்தரம் ஐயா, அதுக்கு அப்புறம்தான் பாஸ்டர் சாம் சுந்தரம். அது நாங்கள் தெளிவாக சொல்லணும். பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள் தான் அந்த சபையை ஸ்தாபித்தவரே அவர் தான். இப்படி அந்த பாஸ்டர் சுந்தரம் ஐயா வாழ்ந்த காலத்தில், அதாவது அவர் உயிரோடு இருந்து ஊழியம் செய்த காலத்தில், அவரோடு அவருடைய சபையிலே அந்த நாட்டில் முதற்கொண்டு அந்த சபையிலே அவர்கள் அங்கே வகித்து பல வருஷங்களாக இன்றைக்கு வரைக்கும் இதுவரைக்கும் அந்த தலைமை சபையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஐசிஎஃப்பில் இந்தியன் கோச் ஃபேக்ட்ரி ரயில்வே அதில் அவர்கள் பணி புரிந்து ஒரு பணி நிறைவு ஓய்வு பெற்று விட்டார், ரிட்டையர் ஆகிட்டார். பணியில் இருக்கிற காலத்திலேயே அவருக்கு ஊழியத்தின் மீது ரொம்ப நாட்டம். வேலையில் இருக்கும் பொழுதே எனக்கு அவர்களை எப்போது தெரியும் என்று சொன்னால் 1988 ஆண்டு 87-88 கால வாக்கிலே நான் பொறையாறில் படித்து கொண்டிருக்கும் பொழுது மயிலாடுதுறையில் இருக்கிற பெதஸ்தா என்கிற ஒரு ஜெப வீட்டுக்குத்தான் நான் ஆராதனைக்கு போகுவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் அங்கே தான் ரட்சிக்கப்பட்டு ஞானசாமி எடுத்து அந்த சபையில் நான் வளர்ந்தவன். அதுக்கப்புறம் தான் காலப்போக்கிலே நான் ஏசியில் எப்போது இருந்து நான் தொடர்ந்து அதில் இருக்கிறேன், இங்கே வந்து விட்டதுனால. அப்பொழுது அந்த சபைக்கு ஆராதனைக்கு போகும் பொழுது நான் முதல்ல பார்த்ததை சொல்கிறேன். 1988 வாக்கில் அவர்கள் இந்த ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். நான் சொல்கிறது நம்ம வந்திருக்கிறதான அப்போ தான் முதல்ல ரொம்ப பழக்கம், ரொம்ப நெருக்கம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்னாரும் தெரியும், இவங்க சென்னைன்னு தெரியும், அங்கே சபையில் இருக்கிறாங்கன்னு தெரியும், அவ்வளோதான். என்னுடைய பிரதர், என்னுடைய சகலர், என்னுடைய கல்லூரியில் நான் படிக்கும்பொழுது எம்எஸ்சி படிக்கும்போது எனக்கு அவர் ப்ரொஃபஸர். இவருடைய சகலர் என்று சொல்லலாம். இவருடைய மனைவியினுடைய அக்கா புருஷன், இவருடைய மனைவிக்கு அக்கா புருஷன் ஹெர்பர்ட். அவர் பின் நாட்களிலே அவர் ரட்சிக்கப்பட்டு நான் படிக்கும் பொழுது ஆண்டவர் அவரை சந்திக்க ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அவர் ரட்சிக்கப்பட்டு அந்த பெதஸ்தா சபையிலே அவர் அங்கத்தினராகி பாஸ்டர், அந்த பெதஸ்தாருடைய பாஸ்டர் இறந்த பிற்பாடு அந்த சபைக்கே அவர் ஊழியக்காரராக இருந்தார். நம்ம சபைக்கு செய்திகளாக கொடுத்துருக்கிறார் அந்த பாஸ்டர் ஹெர்பர்ட் அவர்கள் கர்த்தருக்குள்ளே கடந்த ஆண்டு அவர் மறுமையிலே பிரவேசித்து விட்டார். ஏன் இந்த விவரத்தை சொல்கிறேன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் சொல்ல வரேன். அது நிமித்தமாக அவர் அடிக்கடி அங்கே வரும்பொழுது எனக்கு அவங்க பழக்கம். இப்படி போகும்பொழுது நான் பின் நாட்களிலே அப்புறம் நான் 1994-95 நான் ஊழியத்துக்கு வந்தேன். அப்படி இருக்கும்போது நம்ம சேத்தியாத்தோப்புல சபை ஊழியம் தொடங்கப்பட்ட காலங்களிலே இப்போ அது வந்தது போலவே ஒரு பெரிய குரூப், எப்பொழுதுமே ஒரு குழுவாக தான் வருவாங்க. அப்பொழுது இங்கே ஒரு முறை இதே போல் கிராம ஊழியங்கள் செய்து நம்ம சபை ஆராதனை பங்கு பெற்று கொண்டார்கள். அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நான் சொல்லுவது 1997 மேட்டுத்தூரில் நம்ம ஜெப வீட்டில் இருக்கும்போது வந்தாங்க. அதுதான் ஊழியத்தில் இங்கே அவர்கள் வந்த ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் அவர்கள் அடிக்கடி இந்த மாதிரி ஊழியத்து நிமித்தமாக இங்கே போவது உண்டு. அவர்கள் எப்பொழுதும் ஒரு குழுவாக கிராமங்களுக்கு சென்று, கிராம ஊழியம்தான் அவர்கள் ரொம்ப அவருடைய வாஞ்சை. எல்லா சபைகளுக்கும் போய் இந்த மாதிரி 2 நாள் தங்கி அங்கே சுற்றியுள்ள பகுதிகளுக்கு போய் கிராமங்களுக்கு போய் செய்யும். அதே போல் தான் நம்ம சபைக்கு நீண்ட இடைவேளைக்கு பிற்பாடு இப்போ இங்கே வந்திருக்கிறாங்க. நேற்றைய தினத்தில் ஊழியம் செய்தார்கள்.
இன்றைக்கு ஆராதனை நம்மோடு இருந்து இப்போ கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு அவங்க கொடுக்க போகிறார்கள். அதை நாம் இன்னும் சற்று நேரம் கழித்து நம்ம அதை கேட்கலாம். எனவே இப்படி இருக்கிறதுனால நான் என்னுடைய நேரத்தை நான் குறைத்து கொண்டேன். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன காரியம்? ஒரு விசுவாசி ஒருவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் வந்து தூங்கிட்டார். ஜெபம் பண்ணிக்கிட்டு தூக்கம் வந்துடுச்சு நைட்டில். அதனால் ஜெபத்தில் தூங்குவாங்களான்னு கேட்காதீங்க. தூங்குவதற்கு முன்னதாக அவர் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தூக்கம் வந்தது. அப்புறம் படுத்து தூங்கிட்டார். ஜெபிச்சு தூங்கின உடனே அவர் ஒரு நல்ல கனவு ஒன்று வந்தது. ஒரு கனவு கண்டார். என்ன கனவுனா, ஆண்டவரே வரார். ஆண்டவர் கனவுல ஆண்டவரை பார்க்குறார். நேராக வந்து நிற்கிறார். வந்த உடனே இவருக்கு பொதுவாகவே இப்போ நம்ம ஆண்டவர் நேராக பார்த்தா எப்படி இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே. அவருக்கு கையும் ஓடலை கால் ஓடலைன்னு சொல்கிற மாதிரி அவருக்கு ஒன்றுமே புரியல. ஆண்டவரை பார்த்த உடனே அவர்கிட்ட என்னென்னமோ கேட்கணும்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே 1000 கேள்விகள் இருக்குது ஆண்டவரை பார்த்து கேட்கறதுக்காக. ஆண்டவர் சொன்னார், நீ எதையாவது என்னகிட்ட கேள்வி கேட்கணுன்னா கேளுப்பா அப்படின்னார். பொறுமையாக கேளு, நிதானமாக கேளு, நான் பதில் சொல்கிறேன்னார். அப்போ அந்த பிரதர் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும் இந்த மனசுக்குள்ளே இருக்குது, நிறைய கேட்கணும், நான் ஒன்று கேட்டுக்கிறேன்னு சொல்லி கேட்டார். என்ன சொல்லணும்? இந்த மனுஷனை நீங்கள் தானே படைச்சிங்க? ஆமாம், நான் தான் படைத்தேன். அந்த மனுஷனை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னா என்னமோ அவருக்கு மனசில் பட்டதை அவர் கேட்டார். மனிதனை பற்றி ஆண்டவரே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த விசுவாசி கேட்டார். அதுக்கு ஆண்டவர் சொன்னாராம், ஓ மனுஷனை பற்றி கேட்குறியா, சொல்கிறேன் கேளு. மனுஷன் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது குழந்தையாக பிறக்கிறான். குழந்தையாக பிறந்த உடனே அந்த குழந்தை பருவங்கள் கடக்கும் பொழுது பெரிய ஆளாக ஆகணும், பெரிய ஆளாக வளரணும் என்று அவன் நினைக்கிறான், ஆசைப்படுகிறான், விரும்புகிறான். அதற்காக நம்ம சீக்கிரமாக பெரிய ஆளாக ஆக வேண்டும் என்று அவன் பிரயாசப்படுகிறான். இப்படி காலப்போக்கிலேயே அவன் வயதுகள் கடந்து வளர்ந்து பெரிய ஆளாக ஆயிடுறான். சின்னவங்களாக இருக்க சின்ன வயசில் சின்ன பிள்ளைங்களுக்கு எப்பொழுதுமே பெருசாக ஆகணும், பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படுறாங்க. அதுபோல் பெரிய ஆளாக ஆன உடனே என்னென்னு செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தன்னுடைய உடல் நலத்தை கூட கருதாமல் நினைக்காம கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதிக்கணும் என்று சொல்லி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது வயது ஆனதும் வயசு ஆயிடுச்சும் நம்ம திரும்ப எப்போ இந்த குழந்தைய போல இருப்போம் அல்லது இருப்போம் என்கிற ஒரு ஆசை மாறிடுது. முதல்ல குழந்தையாக இருக்கும்போது சின்ன வயசில் பெரிய ஆளான்னு ஆசைப்படுறாங்க. வயதான உடனே இந்த பிள்ளை மேலே நம்ம ஓடி ஆடி விளையாட முடியலையே, இந்த பிள்ளையாட்ட நம்ம ஓடி ஆடி வைக்க முடியலையேன்னு ஆசைப்படுறாங்க என்று மனுஷனை பற்றிய ஒரு கருத்தை அங்கு ஆண்டவர் சொன்னார். இப்படி தான் அவனுடைய மனநிலைமை இருக்குது. சொல்லிட்டு அதோட இல்லை, தொடர்ந்து சொல்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது தன்னுடைய உடல் நலத்தை கூட நினைக்காம, தன்னுடைய உடம்புக்கு ஒரு நோவு வரும், தன்னுடைய உடம்பு பாதிக்கப்படும் என்றதை குறித்து கூட நினைக்காம கவலைப்படாமல், அதாவது சரியாக சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அதாவது நம்ம வேலையில் தீவிரமாக இருக்கிறவர்களை நான் சொல்கிறேன். வேலை நேரத்தில் போய் சொன்னீங்கன்னா இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி ஏதாவது ஒரு டீயை குடிச்சிட்டு சில பேர் சாப்பிடாமையே வேலையை செய்கிறவங்களும் வேலையில் அதிகமாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. என்ன சொல்ல வருகிறேன், அவர் சொன்னதை சொல்கிறேன். அவர் என்ன சொல்ல வருகிறார்னா, இது போல் சம்பாதிக்கணும், நமக்கு வேலை முக்கியம் என்று சொல்லி உடம்பை பார்க்காம, உடம்பை பற்றி நினைக்காம வேலைக்கு போய் சம்பாதிச்சிடுறாங்க. அதேமாதிரி நிறையாவும் சம்பாதிச்சும் போடுறாங்க. இப்படி சம்பாதிச்ச பிற்பாடு இப்போ வயசு ஆயிட்டுது. இப்போ
அந்த சரீரத்தை சரியாக கவனிக்காமல் பார்க்காம நமக்கு வேலை தான் முக்கியம், வருமானம் தான் முக்கியம், சம்பாத்தியம் தான் முக்கியம் என்று சொல்லி பார்த்து 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 சம்பாதிச்சு வச்சதெல்லாம் இப்போ திரும்பி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பப்போ உடம்புக்கு முடியாத போதெல்லாம் அந்த சம்பாதிச்சு வச்சதை எடுத்துக்கிட்டு அடிக்கடி உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை என்று சொல்லி அந்த வைத்தியத்துக்காக செலவு பண்ணுறாங்க. மனுஷனுடைய நிலைமையை பற்றி கடவுள் சொன்னதே நான் சொல்லுறேன். சரி, இப்படி ஒரு பக்கம் இருக்கவே வயது ஆகி வயசானாலும் கூட எல்லாருக்குமே ஒரு நினைப்பு என்னன்னா, நம்ம எல்லாம் சாக மாட்டோம். ஒரு எல்லாருக்கும் சாவுன்ற தெரியுது. ஆனால் என்ன நினச்சி வாடுறாங்க என்று சொன்னால், என்னமோ இன்னும் பல வருஷங்கள் பல ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருக்க போகிறோம் என்கிறதான ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. நமக்கு சீக்கிரம் மரணம் வந்துடும், நம்ம சீக்கிரம் சாக போகிறோம், நம்ம சாவு நெருங்கிடுச்சு அப்படின்னு யாருமே நினைக்கிறது கிடையாது. எல்லாருமே இன்னும் கொஞ்சம் காலம் இருப்போம் என்கிறதான ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்பில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சாவு மரணம் நெருங்கி கிட்டக வரும் பொழுது, மரிக்கும் பொழுது, இப்படி குழந்தையாக பிறந்து வாலிபனாக இருந்து சம்பாதிச்சு இப்படிலாம் வாழ்ந்து மரிக்கும் பொழுதும் கூட அவர்கள் என்ன நினைக்கிறது இல்லைன்னா, கடவுள் சொன்னதே சொல்கிறோம். நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டியதெல்லாம் வாழ்ந்தாச்சு அப்படின்னு எந்த ஒரு மனுஷனும் நினைக்கிறதே இல்லை. அப்புறம் என்னத்தான் நினைக்கிறாங்க என்று சொன்னால், என்ன வாழ்ந்தோம், நான் வாழ்ந்து என்னத்தை சாதித்தேன், என்ன வாழ்க்கை வாழ்ந்தேன், போ ஏதோ இப்போ தான் வந்த மாரி வாழ்ந்த மாரி இருக்குது, அதுக்குள்ளே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்று துக்கப்படுகிற, துயரப்படுகிற, வருத்தப்படுகிற மனநிலையில் தான் எல்லா மனுஷனும் இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த விசுவாசி கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொன்னார். இதுதான்ப்பா மனுஷனுடைய நிலைமை சொல்லிட்டு அவர் திரும்ப கேட்டாராம், ஆண்டவரே எனக்கு வேற ஏதாச்சும் சொல்ல விரும்பலான்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், இந்த உலகத்தில் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, பொதுவாக எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க என்று சொன்னால், பெரிய பணக்காரர்களும் அதிக பணம் உள்ளவர்களும் அதிக வசதி உள்ளவர்கள்ட்ட தான் எல்லாமே இருக்குது என்று எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது, அவங்கள்ட்ட இல்லாத எதுவுமே கிடையாது, அவங்க ரொம்ப வசதி பெரிய பணக்காரர் என்று நினைக்கிறாங்க. அது சொன்னார் ஆண்டவர், அதுதான் இல்லை. அவங்கள்ட்ட எல்லாம் இருந்தாலும், எல்லாம் என்னென்னா வசதிகள் இருந்தாலும், பணம் இருந்தாலும், பொருள் இருந்தாலும், அவங்க தான் இல்லாமையிலையும் குறைவுகளையும் வாழுறாங்க. எனக்கு எதுவுமே இல்லை என்று, அதாவது எனக்கு எதுவுமே தேவையில்லை என்று நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாவற்றையும் உடையவர்களாக அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று கடவுள் சொன்னார். அவங்கள்ட்ட பணக்காரர்களைப் போல வசதி உள்ளவர்களைப் போல அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை என்றாலும் அவங்களிடத்துல தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாமே என்று நீங்கள் பார்க்குறது பணத்தையும் பொருளையும் செல்வாக்கத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதை தாண்டின ஒன்று இருக்குது, அது எதுவுமே இல்லாதவன்ட்டையும் இருக்குது. நான் அப்படிப்பட்டவர்களோட தான் நான் இருக்கிறேன், நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னாராம். ஆமாம், ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்கள் கூடவே இருக்கிறேன். அதனால் ஆண்டவர் சொல்லி முடித்ததை சொல்லிடணும்ல, அதனால் நீங்கள் எல்லாரும் அந்த விசுவாசிட்டு ஆண்டவர் சொன்னது, நீங்களும் எல்லாரும் எல்லார்ட்டையும் அன்பு காட்டுங்க, அன்பாக பேசுங்க, அன்பாக நடந்துங்க. உங்களிடத்தில் யாரும் அன்பு காட்டாவிட்டாலும் நீங்கள் அன்பு காட்டுங்க. நீங்கள் அன்பு காட்டுற இடத்துல அவங்க உங்களுக்கு திரும்ப அன்பு காட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் அவங்க அன்பை செலுத்தாவிட்டாலும் நீங்கள் அன்பை செலுத்தி கொண்டே இருங்க, அன்பை கொடுத்து கொண்டே இருங்க. இதுதான் உன் வாழ்க்கையினுடைய நிறைவு என்று ஆண்டவர் சொன்னார். அவங்க என்னிடத்துல அப்படி இருக்கிறாங்களே, யார் எப்படி இருக்கிறாங்களோ இருந்துட்டு போட்டோம், நீ எல்லார்ட்டையும் அன்பாயிரு, அன்பை காட்டிக்கிட்டே இரு, அன்பை கொடுத்துக்கிட்டே இரு. யாரையும் மனசை புண்படுத்தும்படியாக வார்த்தைகளை பேசாதீங்க.
ஒரு மனுஷனை புண்படுத்தி விட்டு அந்த காயத்தை ஆற்றுவது என்பது பல ஆண்டுகள் ஆகும். எனவே யாருடைய மனசையும் காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசாமல் அன்பை செலுத்துங்க, அன்பை காட்டுங்க, அன்பானதை பேசுங்க. இது அந்த கனவுல அந்த விசுவாசிக்கு ஆண்டவர் சொல்லிட்டு போனதாக நான் ஒரு வாசித்ததை, ஒரு சம்பவத்தை உங்கள் பிரயோஜனத்துக்காக நான் இது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. இதை நான் பார்த்தேன், படித்தேன், கேட்டேன், நல்லா இருந்துச்சு. சரி, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பது தான் இந்த நேரத்திலே நான் அதை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். இதை தாண்டி நான் வேறு எதையும் செய்தியாக உங்களுக்கு கொடுக்க போகிறதில்லை. அதனால் அன்பை விதையுங்கள், அன்பை நீங்கள் அறுவடை செய்யலாம். எனவே நீங்கள் அன்பை விதைக்கும் போது ஒருவேளை உங்களுக்கு திரும்ப அன்பு வராமல் கிடைக்காமல் இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் செய்யறதை செய்து கொண்டே இருங்க, கொடுக்கறதை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எனவே யாரும் என்னட்ட அன்பாக இல்லையே, அவங்க என்னட்ட அன்பாக பேசலையே அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்க இருந்தால் போட்டு இருந்துட்டு போட்டோம், நீங்கள் மட்டும் அன்பை கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. முக்கியமான காரியம், யாருடைய மனசையும் காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை குத்தலாக பேசாதீங்க. குத்தலான வார்த்தைகளை, காயப்படுத்துகிற வார்த்தைகளை, எனது ஜாடை பேச்சு பேசுகிறது, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசி சிலர் மனதை புண்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை யாரும் செய்யாதீங்க. ஒருவேளை மற்றவர்கள் உங்களை யாராவது பேசினாலும் பேசிட்டு போட்டோம், நீங்கள் அப்படி யாரையும் பேசாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பின் தேவன் உங்கள் இருதயத்தில் அவர் தம்முடைய அன்பினால் உங்களை நிரப்புவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.